உடல்நலக்குறைவு காரணமாக மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள EVKS இளங்கோவனுக்கு தீவிர சிகிச்சை வழங்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் சிகிச்சை முறைகள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மருத்துவர்களிடம் கேட்டறிந்து வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காங்கிரஸ் மூத்த தலைவரின் உடல்நிலை குறித்து மருத்துவமனைக்கு நேரில் சென்று தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிகிச்சைக்கான விவரங்களை கேட்டறிந்து வரக்கூடிய காட்சிகளை அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உடல்நலக் குறைவு காரணமாக மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள EVKS இளங்கோவனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ரேவதியிடம் கேட்கலாம். ரேவதி, மேலும் விவரம். வணக்கம். தமிழக காங்கிரசின் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய EVKS இளங்கோவன் கடந்த சில தினங்களாகவே உடல்நல குறைவு காரணமாக சென்னையில் இருக்கக்கூடிய போரூர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவரது உடல்நிலை மிகவும் மோசமாக இருப்பதன் காரணமாக தீவிர சிகிச்சை பிரிவில் அவர் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில் இன்றைய தினம் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரடியாக மருத்துவமனைக்கு வந்து அவரது உடல்நிலை குறித்து மருத்துவர்களிடம் விசாரித்து சென்றிருக்கிறார். குறிப்பாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், அமைச்சர் ஏவாவேலு உள்ளிட்டோர் மற்றும் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோரும் நேரடியாக சென்று அங்கு இருக்கக்கூடிய EVKS அவர்களின் உறவினர்களிடம் விசாரித்தது மட்டுமின்றி தீவிர சிகிச்சை பிரிவில் அந்த மருத்துவர்கள் அணிந்து செல்லும் அந்த உடையை அணிந்து கொண்டு மாஸ்க் எல்லாம் அணிந்து கொண்டு நேரடியாக அவரை பார்த்துவிட்டு மருத்துவர்களிடமும் என்ன மாதிரியான சிகிச்சை அவருக்கு அளிக்கப்பட்டு வருகிறது, அவரது உடல்நிலையில் எந்த அளவிற்கு முன்னேற்றம் இருக்கிறது, சிகிச்சை வழங்குவது குறித்த பல்வேறு தகவல்களையும் நேரடியாக மருத்துவர்களிடமே தமிழக முதலமைச்சர் கேட்டறிந்திருக்கிறார். தொடர்ந்து அங்கு உறவினர்கள் இருந்தவர்களிடமும் எத்தனை நாட்களாக சிகிச்சை நடைபெற்று வருகின்றன, உடல்நிலையில் முன்னேற்றம் இருக்கிறதா என்பது குறித்தெல்லாம் கேட்டறிந்ததை பார்க்க முடிந்தது. நேரடியாக தமிழக முதலமைச்சர் இன்றைய தினம் வந்து சந்தித்து தற்பொழுது சென்றிருக்கிறார். அது மட்டுமின்றி தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையும் வந்து பார்த்துவிட்டு சில தினங்களுக்கு முன்பு அவரது உடல்நிலை மோசமாக இருந்ததாகவும் தற்பொழுது சற்று தேறி வருவதாகவும் மீண்டும் அவர் உடல்நிலை தேறி சட்டமன்றத்தில் அவரது குரல் ஒலிக்கும் என்றும் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தமிழக முதலமைச்சரும் தமிழக அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், ஏவாவேலு உள்ளிட்டோருடன் இணைந்து காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவராக இருக்கக்கூடிய EVKS இளங்கோவனை நேரில் சந்தித்து அவரது உடல்நலம் குறித்து விசாரித்து சென்றிருக்கிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ரேவதி. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.